வெல்கம் டு அனுபாரதி சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின். இந்த கொஷின் வந்து இல்லாத பப்ளிக் கொஷின் பேப்பரே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது ஃபஸ்ட்டு லெசனில் மோஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு 5 மார்க் தான். அடிக்கடி பார்த்திங்கன்னா இதை 3 மார்க்லேயும் கேட்டுருவாங்க, இல்லைனா 5 மார்க்லேயும் கேட்டுருவாங்க. ஸோ கொஷின் வந்து என்னென்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் field due to an electric dipole on its axial line. ஸோ ஒரு எலக்ட்ரிக் டைப்போலில் ஒரு ஹரிசாண்டல் லைனில் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது அந்த டைப்போல்னால் அந்த லைனில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன மாதிரியான எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த கொஷின். ஸோ இப்போ நான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ரெண்டை ஈக்குவல் டிஸ்டன்ஸில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸுடைய சென்டர் பாயிண்ட் வந்து ஓன்னு எடுத்திருக்கேன். ஓலேருந்து நெகட்டிவ் வரைக்கும் இருக்கக்கூடிய சார்ஜுடைய டிஸ்டன்ஸ் ஏ, அதே ஓலேருந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை வந்து பின்னு எடுத்துக்கிறேன், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இந்த ஹரிசாண்டல் லைனில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். அந்த பாயிண்ட் வந்து சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாசிட்டிவ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வேர்டில் இருக்கும். நெகட்டிவ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே வந்து எப்படி இருக்கும்னா இன்வேர்டில் நமக்கு இருக்கும். இப்போது சென்டர் பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சென்டர் பாயிண்டில் இருந்து இந்த வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆறுன்னு எடுத்ததுனால இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஏவை மைனஸ் பண்ணி ரிமைனிங் மட்டும்தான் எனக்கு வந்து டிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போது ஆர் மைனஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியதே ஆர். அப்போ அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நகர்ந்து போயிருக்கு. அப்போ ஆர் ப்ளஸ் ஏ அப்படின்னு நமக்கு வரும். இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு என்னென்னு இருக்குன்னா 2a அப்படின்னு இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு என்ன மாதிரியான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் அலாங் ஏசி வழியாக இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா சிங்கிற பாயிண்ட்டுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வழியாக பாசிட்டிவ் சார்ஜ்னால என்ன மாதிரியான ஃபீல்டு கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாசிட்டிவ் சார்ஜ் q டிவைடட் பை 4πε0. நமக்கு ஜென்ரலாக என்ன ஃபார்முலா இருக்கும், ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். பட் இங்கே டிஸ்டன்ஸ் என்னென்னா ஆர் மைனஸ் ஏ. பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆர் மைனஸ் ஏ அப்படிங்கிறது. ஸோ தென் ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பி யூனிட் வெக்டார். அதே போல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் சி டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் அலாங் பிசி அப்படின்னு எடுக்கிறேன். இப்போ இ நெகட்டிவ் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் q டிவைடட் பை 4πε0 r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பி யூனிட் வெக்டார் அப்படின்னு கிடைக்கும். ஆர் ஸ்கொயர் பி யூனிட் வெக்டார்னு கிடைக்கும். தென் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு என்னவா இருக்குன்னா இ ப்ளஸ் வெக்டார் ப்ளஸ் இ மைனஸ் வெக்டார். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். q டிவைடட் பை 4πε0 r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் r minus a whole square minus q divided by 4πε0 r plus a whole square p unit vector. இதில் q, p vector, 4πε0 இவங்கெல்லாம் காமனாக இருக்காங்க. இவங்களெல்லாம் நான் வந்து வெளியெடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் ப்ராக்கெட்குள்ளே 1 டிவைடட் பை r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 பை r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயருங்கிறவங்க மட்டும் இருப்பாங்க. இந்த ஈக்குவேஷனில்
நான் இவங்க 2 பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். பட் இவங்க ஃப்ராக்ஷனாக இருக்காங்க. இப்போ இவங்களை நான் கண்டிப்பாக சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் எனக்கு சேமாக இருக்கணும். பட் இங்கே வேறு டினாமினேட்டர் இருக்குது, இங்கே வேறு டினாமினேட்டர் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போது நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா E total vector is equal to Q divided by 4 pi epsilon naught P unit vector into R plus A இந்த பக்கமும் மைனஸ் R minus A இந்த சைடும் நமக்கு வரும். அப்போது R minus A whole square into R plus A whole square அப்படின்னு வரும். இந்த 3 இதையுமே பாருங்கள், நமக்கு மேக்ஸில் இருக்கக்கூடிய A plus B whole square ஃபார்முலா, A minus B whole square ஃபார்முலா, A plus B into A minus B ஃபார்முலா. ஸோ நமக்கு A plus B whole square அப்படின்னா A square plus B square plus 2AB. A minus B whole square அப்படின்னு எடுத்தோம்னா A square plus B square minus 2AB. Then A plus B into A minus Bன்னு எடுத்தோம்னா A square minus B square அப்படின்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு போய் இதனுடைய ஃபார்முலாஸை இதில் நான் அப்ளிகபிள் பண்ணுறேன். அப்போது E total vector is equal to QP vector 4 pi epsilon naught into R square plus A square plus 2RA minus R square minus plus A square minus 2RA அப்படின்னு கிடைக்கும். divided by R square minus A square, ரெண்டுக்கும் காமனாக ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போது QP யூனிட் வெக்டார் டிவைடட் பை 4 pi epsilon naught ஓகே. தென் R ஸ்கொயர் அப்படியே வந்துடும், A ஸ்கொயர் அப்படியே வந்துடும், 2RA வந்துடும். மைனஸ் உள்ளே போச்சுன்னா பாசிட்டிவில் இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ்லையும், நெகட்டிவில் இருக்கிறது பாசிட்டிவ்லேயும் நமக்கு கன்வெர்ட் ஆகும். டிவைடட் பை R ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போது இந்த R ஸ்கொயர் இந்த A ஸ்கொயரும், இந்த R ஸ்கொயர் இந்த A ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். remaining QP unit vector divided by 4 pi epsilon naught 4RA divided by R square minus A square whole square வரும். இப்போது ஆரோட வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ ரொம்ப 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 சின்ன வேல்யூ. ஸோ அப்போது நம்ம ஏவை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். அதாவது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோம்னா QP யூனிட் வெக்டார் டிவைடட் பை 4 pi epsilon naught into 4RA divided by R square whole square அப்படின்னு கிடைக்கும். இப்போ QP யூனிட் வெக்டார் டிவைடட் பை 4 pi epsilon naught into 4RAன்னு இருக்குது. ஸோ அப்போது 4RA அப்படியே வரும். R பவர் 4ன்னு இருக்குது. இது கேன்சல் ஆச்சுன்னா ஒரு வேல்யூ மட்டும் கேன்சல் ஆகும். தென் 4QAP யூனிட் வெக்டார் டிவைடட் பை 4 pi epsilon naught R க்யூப்னு இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம் என்னது, 2QA அப்படின்னா டைபோல் மொமெண்ட். அப்போ 2P வெக்டார் டிவைடட் பை 4 pi epsilon naught R க்யூப் அப்படின்னு வரும். அப்போது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ன எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த பாயிண்டில் எனக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுவாக இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டாக தான் நமக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். கண்டிப்பாக நமக்கு வந்து என்னன்னா ஒன்றா 5 மார்க்கில் கேட்கலாம், இல்லை அப்படின்னா 3 மார்க் கொஷினில் நமக்கு வந்து இந்த கொஷின் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த லெசன்லேயே இருக்கக்கூடிய ஈஸியான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எது அப்படின்னா இந்த ஒரு கொஷின் தான். ஸோ லாஸ்ட் இயர் நமக்கு வந்து 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. மேபி இந்த இயர் நமக்கு வந்து இப்போ வர இயர் இல்லை, இப்போ எழுதுறது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இயரில் நமக்கு வந்து 3 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக இந்த கொஷின் நமக்கு வரும்னு நம்ம நம்பிக்கையில் வைக்கலாம். ஸோ இந்த என்னோடய சேனல் பிடிச்சிருந்தாலோ, நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் நிறைய வந்து நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். தேங்க்யூ.